Hi guys, நான் தான் உங்க MKM பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே guys, இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்திரா பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ப்ளே பண்ண மாதிரி ப்ளே பண்ண போறோம். சோ என்ன ப்ரோ அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா ஆமா நம்ம பத்தினா ரிவைவே பண்ணாம கடைசி வரைக்கும் ப்ளே பண்ண போறோம். சப்போஸ் எங்க டீம்ல யாராச்சும் நடுவுலயே செத்து போயிட்டாங்க அப்படினா அவங்கள கடைசி வரைக்கும் பத்தினா நம்ம ப்ளே பண்றதா பார்க்க வைக்கணும். சோ கண்டிப்பா இந்த ஒரு மேட்ச் பத்தினா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா போகும். இந்த ஒரு மேட்ச் நாங்க டீமா நின்னு எப்படி ப்ளே பண்றோம், கடைசில நாங்க போய் அடிச்சோமா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகே गाइस, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. சோ இனிமே இந்த மாதிரி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டே இருக்கும். ஓகே गाइस, அப்படியே போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஓகே गाइस, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். கேமரா இல்ல அவங்க சரி விடு எப்படி நம்ம பேக்கப் வச்சிருக்கீங்க எல்லாம். எம்கே ப்ரோ அந்த இது லான்ச் பேட் பறக்கிறது வச்சிருக்காரு. ஆர்மி ப்ரோ வந்து நம்ம ஜோன்ல வந்தாலும் பஃப் அது வச்சிருக்காரு. இவன் வந்து ஸ்டார்டிங்ல வேற எதுவும் போடணும், ஈபி மட்டும் போட்டு வைக்கணும். ஈபி மாத்தி விடு ப்ரோ. ஆமா அதுதான் எனக்கு தேவைப்படுது. மத்தபடி வாங்க வந்துருங்க, எம்கே ப்ரோ வந்துருங்க. அதான் நான் ஸ்டார்டிங் டீல் பண்ணியாச்சு. நீங்க போட வேண்டிய 3 தான். அந்த வெஸ்ட் பார் ஒன்னு போட்டுருங்க, அப்புறமா ஈபி ஒன்னு போட்டுருங்க, இன்னும் ஒன்னு வேற ஏதாச்சும் போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். வெஸ்ட் பார் கண்டிப்பா போட்டு விட்டுருங்க. காயின் கிடைச்சா வேற எதையும் மாத்தி போட்டுருங்க. இது 3 மட்டும் போடு. ஓகே, வெஸ்ட் பார் போட்டு விட்டேன். ஓகே. அடுத்து என்ன இருக்கு? அடுத்து வெஸ்ட் வேற என்னெல்லாம் இருக்கு? ஸ்பீட் இருக்கு, ஹீல் இருக்கு, அவுட் ஜோன் பஃப் இருக்கு. இல்ல கரெக்ட்டா ஹீல் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு 600 டோக்கன் வேணும். 300 டோக்கன். மணி போடலாம். மணி ஐயா, மணி மணிக்குட்டி அப்படியா? எப்படி சொல்ல மணி நீதான் வேணும் மணி. மணி எனக்கு காயின் வேணும் மணி. ஏய் தப்பா இருக்குண்ணா. அண்ணே அரண்டே போடுங்கண்ணே. அண்ணே போய் சரியா? ஏய் தம்பி எம்கேஎம் காமெடி வேணாம்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் பல தடவை. யாருக்கிட்ட எனிமி எனிமி ஆமா அலங்கார பந்தலிலே போடலாம். உங்களுக்கா அவங்களுக்கா? எம்கேஎம் ப்ரோக்கு அவன் நினைச்சிருப்பான் யாரா அவனுங்க ஃபர்ஸ்ட் ஜோன்ல இங்கே வந்து சுத்திக்கிட்டு இருக்கானு அப்படின்னு. நாங்க ஒரு விசித்திர கூட்டம், நாங்க ஒரு நரி கூட்டம். வாங்க அதெல்லாம் கார்ல இறங்க, ரெடியா இருங்க. கமாண்ட் கேக் சொல்லுவாங்க. ஏய் காலம்பூரா நான் கேட்க இல்ல வேணாம். ஏய் நான் வண்டி எடுத்துட்டு வந்து நான் விடுறேன், நீ பாட்டு தூக்கிட்டு போய். இப்ப ப்ரோ அந்த சோனை கண்டுபிடிக்க ஒரு சோனை மட்டும் கணிச்சு வைங்க ப்ரோ. சோனை எங்கன்னா போவாங்க லாக் ஏதாவது கணிக்க இருக்கா ப்ரோ? நீ வண்டியில ஏற்கனவே ஏதாவது சுத்திக்கிட்டே ஆளா, நாங்க எப்படி ஏறுறது? இது போயிட்டு வந்துடுறேன். இந்த இடத்துக்கு போலாம். இந்த இடம் தான் மிடிலா இருக்கும். எப்பயுமே சுத்தி போகணும். எம்கேஎம் ப்ரோ வந்துட்டே ப்ரோ. ஆர்மி ப்ரோ போமா ப்ரோ. இந்த வழியில வாங்க ப்ரோ, அந்த வழியில போகாதீங்க ப்ரோ. எந்த போயிட்டீங்களா? போல எங்க இருக்காங்க? ஓகே எப்படி வாங்க ப்ரோ. இந்த புதுக்கோள் நீங்க வண்டி வேணுமா? இது இறங்கி எடுத்துக்கலாம். இந்த வண்டி எனக்கு பைக் தான் வேணும். ஐயா உங்க அப்பா கிட்ட வாங்கி தருவோம். இங்க இருக்குடா பைக், இங்க வாங்கடா. இங்க ஒரு பைக் இருக்கு, பைக் இங்க இருக்கு. அது இருக்காம பாரு, எடுத்துக்கலாம். பின்னாடி வரேன். அண்ணே லிஃப்ட் வேணும்னா, அண்ணே லிஃப்ட் வேணும்னா ஏய் வண்டி சிக்கிட்டான்டா. ஏய் வண்டி பறக்கட்டாடா. வண்டி பறந்துச்சு. என்னடா மணி இருக்காரு. ஏய் தற்கூரி இதுல எப்படில ஏறும் வண்டி? இங்க வாங்க, பின்னாடி வாங்க. நான் ஜோன் சரிதான், அங்க வந்து ஏத்துங்க. இந்த ஜோனுக்குள்ள நம்ம போட்டு போடுறாங்க. கூட தெரியாதா ப்ரோ? என்ன ப்ரோ நீ இப்படி இருக்க? இங்க வந்துட்டுடா இந்த வீட்டுக்கு. நான் இங்க வந்துட்டேன். சரி ஆல்ரெடி எனிமி. ஐயோ நீங்க வந்தீங்கன்னா தான் இறங்க வண்டி விட்டு. இறங்க உள்ள இறங்குங்க. உள்ள இறங்கடா. டேய் நீ வந்தீங்கன்னா தான் இறங்க. சரி இறங்க மாட்டேன். ஒருத்தனா இருக்கா, வாங்க. உள்ள போ கமான் ப்ரோ. டேமேஜ் ஃபுல் டேமேஜ். உள்ள வந்துட்டான். யாரு அது? குழந்தை காமி நம்ம கேம்ல இருக்க காமிக்கலாம் அடிக்குது.
என்ன பண்றது ப்ரோ இருங்க இப்ப இந்த இடத்துல ஒரே நிமிஷம் இருங்க நான் இந்த இடத்துல நான் போட்டு நிறைய இடத்துல செட்டு போனப்ப ஐயோ யாரா வண்டி டேய் ப்ரோ அந்த நான் மார்க் பண்ணிருக்கேன் அந்த பிளாட்டினத்துல உள்ள அந்த வீட்டுக்கு போணும் ப்ரோ இங்க பாரு இந்த ஜோன்ல இருந்து ஒருத்த வரான் பாரு வெயிட் பண்ணுங்க அவன அடிக்க வேணாம் என்றா வேணாம் ப்ரோ ஏறு ப்ரோ வண்டில ஏறு ப்ரோ உட்கார் அவன் நல்ல டேமேஜ்டா அடிச்சிட்டான்டா வேணாம் நம்ம அந்த பிளாட்டினத்துல வீட்டுக்கு போணும் நீ என்னடா வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதடா வண்டில இருந்து மாட்டிட்டே இருக்கு போட்டு எந்த இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல கல் இருக்குறான் ப்ரோ நான் எந்த இடத்துக்குலாம் போறனோ அந்த கர்நாடகா அந்த இடத்துல ஒரு கல் வச்சிருக்கான் ப்ரோ அவன் கல்லு கரெக்டா தான் வச்சிருக்கான் நீ தான் அந்த கல்லுலயே போடுற நான் என்ன பண்ண சரி ஆரம்பிச்சப்போ கரினா பண்றா எனக்கு கர்நாடகா தெரியும் அளவும் தெரியல அப்படிதான்டா இந்த வீட்டுக்குள்ள வாங்க இங்க வாங்க தற்கொலை ஒரு ஆர்எம்டி இங்க வா ஆர்எம்டி இந்த ஆர்எம்டி கரெக்டா இருக்கும் ஆர்எம்டி வேணாம் ப்ரோ அங்க நிறைய பேர் ரிவைவ் பண்றதுக்கு வருவான் ஸ்குவாடே வரும் வேணாம் வாங்க என்ன சாவடிக்குறோம் உங்களுக்கு உள்ள வந்தாச்சு அதான் ஜோனுக்குள்ள வந்து நீ மாட்டான் அட்டாக் எடுக்கிறதா வேலை வந்துட்டாங்க எங்க போறீங்க நீங்க எல்லாம் அந்த லான்ச் பேட் போட்டுருக்கேன் பாருங்க வெளில சாவடிக்க கூட்டு போறான் ப்ரோ ஒருத்தன் எங்கேயோ போய் பிடிச்சிட்டீங்க எல் வீட்டுக்கு முன்னாடி ப்ரோ இந்த இடத்துல அட்டாக் எடுத்துங்க இந்த இடத்துல தான் ப்ரோ அடிக்கணும் லெஃப்ட்ல எனிமி வராம இருக்கீங்க நம்மள்ட்ட ஆமாண்ணா நம்ம கிட்டே வந்து மாட்டு மேல இங்க இருந்து மாட்டிக்கிறா தற்கொலை லெஃப்ட்ல எனிமினா எனக்கு பின்னாடி வந்து நிக்கிறான் அவன் லான்ச் பேட் அவங்க லான்ச் பேட் நம்ம லான்ச் பேட்ல அந்த அஞ்சாவது கொடுங்க மெக்கு அவள மெக்கு குடு மெக்கு கூடா ஏய் அந்த பாப்பா கூட பரவாயில்லடா உனக்கு பாருகிட்ட எனிமிடா மார்க் பண்ணி இங்க பாரு எம்டிஎம் ப்ரோக்கு நல்லா கில்லக்கு இருக்குண்ணா ஆமா எப்படி அவருக்கு கிடைக்க பாரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து அடிக்கிறோம் ஆனா கில் யாருக்கு கிடைச்சிருக்கு இருக்கனியா வா அங்க டவுன் ரா கீழ வந்துச்சு கணச்சு மேல வரேனா கவனம் வரல லெஃப்ட் நம்ம டோக்கன் டா ப்ரோ இங்க பாரு இங்க க்ளோவல் போட்டுருக்கான் ஒரு வெல்டிங் சவுண்ட் வே பண்ணிட்டு வருவான்னு நினைக்கிறேன் எவனையுமே அழகானோம் இந்த காலையில எங்க ப்ளூ ஆமா ஆமா வண்டி ஒரு லான்ச் பேட் எடுத்துக்க ஆர்மி ப்ரோ எனிமிடா இங்க நான் மார்க் வச்சுக்க பாருங்க டேமேஜ் பாரு நான் கிரேனேட் போடுறேன் உனக்கு இல்ல நம்ம டைரக்டா ஏறிடுவாங்க டைரக்டா வெயிட் பண்ணு நம்ம நல்ல பிளேஸ்மென்ட்ல இருக்கோம் நம்ம அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்கோம்டா பின்னால வந்து நிக்கறாங்க அந்த அவுட் கிராஷ் வர இங்க இருக்கு பாருங்க அடிச்சிங்கடா டேய் இங்க பாருடா எவ்வளவு ஓபன்ல டேய் யாரடா நீ குறுக்குல ஓடாதடா யாரையும் குறுக்குல ஓடிடுறான் கில் அடிக்குறானே டேய் எவனோ ஒருத்தன் இங்க இருந்து அடிக்கிறான் எங்க இருந்து அடிக்கிறான் தெரியும் நீ ஈவம் அடிங்க மொத்தமா எந்த க்ளோல் எங்க மார்க் பண்ணிட்டு அடி ப்ரோ அந்த மேலயே பாத்துட்டே இருங்க கண்டிப்பா வருவான் இல்ல லான்ச் போட்டு அது மேல போயிடுமா ஏய் எங்கேயும் போத்தல நம்ம இங்கேயே இருப்போம் வரான் பாரு அப்படியே நம்பிட்டே வரான் பாரு லாஸ்ட் ஒன்ல எங்கேயும் ஓடி போயிடாதீங்க செத்து போயிடாதீங்க இங்க வா இந்த லான்ச் பேட் போட்டுருக்கேன் பாரு ப்ரோ நான் எங்கேயும் போவாதடா இங்க பாரு இங்க இருந்து அடிக்கலாம்டா அந்த க்ளோல் ஓடி டேமேஜ் பண்ண உனக்கு ஆர்எம்டி பேக்கப் கொடுக்குறேன் ஏறவா ஏறு நான் பேக்கப்ல தான் இருக்கேன் நாக்கு ப்ரோ ஆல்ரெடி டாக்கு ப்ரோ இங்க டீம் ஆல்ரெடி வந்திருக்காங்க இன்னொரு டீம் இன்னும் ஒருத்தனா ரெண்டே பேர் அந்த அடியில நான் வரேன் பின்னாடி வரேன் ப்ரோ ரிவைவ் அடிங்க நான் ரிவைவ் பண்றேன் டேய் அட்ரா ஐயோ மூணே பேர் தான் போ டக்குனு போ நான் பாத்துறேன் போ டக்குனு போ டேய் கொஞ்ச நேரம் கம்மனே இருக்கனியா நீ வேற Rampage. முடிஞ்சு பூயா இப்போ வித்தவுட் ரிவைவ்ல ஒரு வீக்கனமான பூயா
கோச்சிங்கண்ணா வா கம்மியா இருக்க மாட்டேறீங்க. ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாரும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. இதே மாதிரி நம்ம ரெகுலராக கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.